தினமுன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு 10 வயசு 5 வயசு பிள்ளைங்க எல்லாம் போய் ரோட்ல போய் நின்றுட்டு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. வணக்கம். மடப்புறம் காலனி தெருவில் வசிக்கிறோம். எனக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. 30 வருஷமா இங்கே வசிக்கிறோம். ஒரு 60 குடும்பம் இருக்குங்க. எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி வந்து கழிப்பறை வசதி. பெண்கள்லாம் ரோட்டுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்களும் வர்ற எல்லா இவங்கள்ட்டையும் கேட்டுட்டு தான் இருக்கோம். அரசியல்வாதிங்க நம்ம ஓட்டு கேட்டு வரவங்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். அவங்க பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் அவங்க அதை இது பண்ணிடுறாங்க. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவும் இல்லை. தண்ணி குடிநீர் கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கொஞ்சம் எங்களுக்கு நல்லபடியாக அதை முடிச்சு கொடுக்கணும். இங்க உங்களுக்கு எங்கேயுமே கழிப்பறை கிடையாது? கழிப்பறை வசதி கிடையாது. எங்களுக்கு கழிப்பறை வசதி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அவசப்படுதுங்க. இதனால மழை காலம்லாம் வந்துட்டுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குது. காடுங்கள்லாம் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் எங்களுக்காக ஸ்கை மொபைல் வந்து இப்போதைக்காக ஸ்கை நியூஸ் வந்து எங்களுக்காக இது பண்ணி கொடுங்க. எல்லாரும் இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஸ்கை நியூஸ் வந்து இது பண்ணி கொடுங்க. இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வீடு எவ்வளோ நாள் இருக்குது? இந்த காலனி வீடாக இருக்கீங்க. இந்த காலனி வீடுலாம் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? காலனி வீடு வந்து கட்டி 92 கட்டினதுங்க. 1992 கட்டின வீடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு வரல. இது வரைக்கும் வீடு கட்டுற சம்பந்தமா வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்கல்ல. முதலமைச்சர் வீடு, அது மாதிரி வந்து பிரதமர் மந்திரி வீடு, அது மாதிரிலாம் வீடு கொடுத்துருக்காங்கல்ல. அதை மாதிரி வீடெல்லாம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகுதா? இல்லை கொடுத்துருக்காங்க. யாருமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. இது வரைக்கும் அதிகபட்சம் 10 வீடு தான் வந்துருக்கு. எங்க தெருவில் 62 குடும்பத்துக்கு மேல இருக்கும். 10 வீடு தான் வந்துருக்கு. குறைந்தபட்சம் கேட்டாக்கா பட்டா இல்ல, அது இல்ல, இது இல்லங்கிறாங்க. நாங்க ஒரு வீட்லயுமே 3 பேருக்கு மேல இருக்கிறோம். 3 பேருக்குமே பட்டா கிடையாது. வீட்டுல ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். யாருமே எந்த ஆக்ஷன் எடுக்கல. கிராமத்துல கேட்டாலும் பண்றேங்கிறாங்க. யாருமே நாங்க கேட்கல. யாரை அணுகிறதுன்னு தெரியல. எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் நம்பி உங்கள்கிட்ட வந்திருக்கோம். நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம். தான் கொடுப்போம்னு சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் பட்டால எல்லாம் அந்த கோயில் காத்துல வீணா போயிடுச்சு. கோயில் காத்துல போன எல்லாம் திரும்ப பதிவு பண்ண சொன்னாங்க. அது மாதிரி பதிவு பண்ணல நீங்க? எல்லாம் பதிவு பண்ணிருக்கு. வெயிட் பண்ணு சொல்லிருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணு பட்டா உங்கள்கிட்ட இருந்துதான் போயிருக்கு. பட்டா பட்டா தான் போயிடுச்சு. பட்டா இருந்துச்சு, இப்ப கையில இல்ல. போனதுக்கான வெயிட் பண்ணுங்க, வரும்னு சொல்லிருக்காங்க. இதுவரை இந்த தீர்வு வரல. கஜா பயில விழுந்த வீடுக்கெல்லாம் வந்து போட்டோலாம் எடுத்துட்டு போனாங்க. எல்லாம் நாங்க பண்ணி தரோம்னு சொல்லிருக்காங்க. இதுவரை ஏற்கனவே போன டைம் சிஎம் வந்து பாருங்க, கேட்டுக்கலாம்ல. எல்லாத்தையும் கேட்டோம், பண்றோம், வெயிட் பண்ணுங்க சொல்லிருக்காங்க. எல்லாத்தையும் மனு கொடுத்துருவோம், கேட்டிருக்கோம். இந்த வரையும் கொஞ்சம் கூட ஆக்ஷன் யாருமே எடுக்கல. சரி, இதுக்கு கண்டிப்பான தீர்வு கிடைக்குது. என்னால முடிஞ்சாலும் முயற்சி எடுத்து தரேன். இருந்தபோது நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி தெருவாரவங்க சேர்ந்து ஒரு மனு மாதிரி எழுதி கலெக்டர் ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னால முடிஞ்ச முயற்சி உங்களுக்கு பண்ணி தரேன். கழிப்பறை மட்டும் சரி பண்ணி கொடுங்க. மத்த எதுவும் நான் கேட்கல. ஆடம்பர வீடெல்லாம் கேட்கல. கழிப்பறை மட்டும் கட்டி கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு கழிவறை இல்லாதனால என்னமா சிரமப்படுறீங்க நீங்க? சிரமம்னா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு 10 வயசு 5 வயசு பிள்ளைங்க எல்லாம் போய் ரோட்ல போய் நின்றுட்டு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க.